ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழன் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லேண்டினுடைய ஈசி அதாவது வில்லங்கச் சான்று எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கில் தான் நம்ம போய் டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் இருக்குது. இது நம்ம இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ரைட் சைட் டாப் கார்னர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இப்போ இங்கிலீஷில் வந்துடுச்சு. இங்கிலீஷில் கூட எடுத்துக்கலாம், இல்லை தமிழில் வேணால் நம்ம தமிழ்லேயே கூட எடுத்துக்கலாம். நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தமிழ் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மெத்தட்ஸில் எடுக்க முடியும். அதாவது 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 டைப்பில் போய் எடுத்துக்கிற மாதிரி. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் மேலே இருக்கிறதுல 4வது ஆப்ஷனில் 2வதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வில்லங்கச் சான்று. அதில் போனீங்கன்னா வில்லங்கச் சான்று விவரம் பார்வையிடுதல். இதை கிளிக் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வில்லங்கச் சான்றுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இணையவழி விண்ணப்பித்தல், அப்புறம் வில்லங்கச் சான்றினை தேடுதல் அல்லது பார்வையிடுதல். இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ வில்லங்கச் சான்றுக்கான தேடுதல். இதில் பார்த்தீங்கன்னா 4 டைப்பான சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல எண், அதாவது சர்வே நம்பர் வச்சு போகிறது. 2வது ஆவணம் வாரியாக, அதாவது டாக்குமெண்ட் வச்சு போகிறது. இப்போ தரத்தினுடைய டாக்குமெண்ட் நம்பர்ஸ் வச்சு நம்ம போகிற மாதிரி. 3வது மனை அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது பிளாட் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்துட்டு அந்த பிளாட்டு எத்தனாவது ஃப்ளாட்டுங்கிறத செலக்ட் பண்ணி நம்ம போகிற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா வார்டு பிளாக் வாரியாக. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல எண், அதை தான் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம போக போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலம், மாவட்டம், சார் பதிவாளர் அலுவலகம், இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடவே ஆரம்ப நாள் அண்ட் முடிவு நாள், இந்த 2 நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆரம்ப நாள் பார்த்தீங்கன்னா 1975 நம்மளால எடுக்க முடியும். முடிவு நாள் அப்டேட் டேட் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். சில ஏரியாவுக்கு வந்துட்டு டேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்லேயே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே தரவு கிடைக்கும் காலத்திற்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு இங்கே சொடுக்கவும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய மண்டலம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு உங்கள் சார் பதிவாளர் அலுவலகத்தினுடைய நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. போனீங்கன்னா உங்கள் கிராமத்துக்கு எந்த டேட்லேருந்து இருக்குது, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் பார்த்துக்கலாம். போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மண்டலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாவட்டம், அப்புறம் சார் பதிவாளர் அலுவலகம், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆரம்ப நாள் கொடுத்துருங்க. நான் இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும் கொடுக்குறேன். அடுத்தது கிராமம் செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் போட்டுங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே சேர்க்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து கீழே ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேப்சா போட்டுட்டு இங்கே தேடுகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் வந்துடும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா திருத்த இயலா நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வில்லங்கச் சான்று டவுன்லோட் ஆயிரும். உங்கள் சர்வே நம்பர், சர்ச் பீரியட் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த சர்வே நம்பர் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சர்வே நம்பரில் ஏதாவது சப்டிவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வில்லங்கமும் உங்களுக்கு இதில் ஆட் ஆகி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். பாகப்பிரிவினை ஆவணம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது எரர், அதாவது பிழை திருத்தம் ஏதாவது இருந்தால் அதை இதில் தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது லேண்ட் இப்போ சப்டிவிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் வேறு ஏதாவது சப்டிவிஷனோ இல்லை நம்ம சப்டிவிஷனே வந்துட்டு வேறு யாருக்காவது விற்றுருந்தாவோ அவங்க வாங்கியிருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து இதில் வந்துடும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.